ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்சிடிசி தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, எத்தனை மார்க் எடுத்திருந்தவங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, அதற்கப்புறம் மற்ற மாவட்டங்களுக்கும் நமக்கு ஹால் டிக்கெட் ப்ராக்டிக்கலுக்கு எப்போ வரும், அதற்கப்புறமா என்ன மார்க் உடையவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ப்ராக்டிக்கலுக்கு எல்லாருமே வந்து தயாராக இருக்கணும். ஸோ அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும், ப்ராக்டிக்கலில் என்னென்ன தகுதிகள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க. ஐஆர்டி சர்டிஃபிகேட் போதுமா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன், டிரைவருக்கும் கண்ட்ரக்டருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மாவட்டங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ சேலம் மாவட்டத்திற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதற்கட்டமாக ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு 50க்கு 40 மார்க் எடுத்தவங்களுக்கும் பண்ணியிருக்கிறாங்க, 50க்கு 23 இந்த மாதிரி 23, 25 இந்த மாதிரியான மார்க் எடுத்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாஸ் ஆகி செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்களோட பேர் வந்து வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும், ஸோ என்னோடய மார்க்குக்கு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் வந்து வரும் அப்படின்றது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 மார்க்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்றது போகலாம். அது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்றதையுமே நம்ம ஒன் பை ஒன்று பார்ப்போம். இப்போ வந்து ப்ராக்டிக்கலுக்கு பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஹைட் அண்ட் வெயிட். ஹைட்டை பொறுத்தளவில் 160 cm வந்து நீங்கள் இருக்கணும். அது வந்து எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும், அதற்கு மேலே இருந்தாலும் பரவாயில்லை. இதற்கப்புறமா வெயிட்டை பொறுத்தளவில் நம்ம மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 கிலோ இருக்கணும். இதுவுமே வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதற்கப்புறம் ஹெவி லைசன்ஸ் பேட்ச் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதை எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஹெவி லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த வேலை கிடைக்குன்றதும் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும். எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரிஜினல் வந்து வேறு இடத்துல இருக்குது, ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா டாக்குமெண்ட் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோமோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் உண்டா, ஐஆர்டி சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் உண்டா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எவ்வளோ மாதம் வாங்கணும், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணுமா, ஐஆர்டி சர்டிஃபிகேட் போதுமா, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது மஸ்ட்டு. நீங்கள் ஐஆர்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில், ஸோ ஐஆர்டி சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவையில்லை. ஐஆர்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 1.5 வருடத்திற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ 1.5 வருடம் அப்படின்றது அதற்கு மேற்பட்ட இடங்கள், அதாவது 2 வருஷத்துக்கு வச்சுருக்கிறீங்க, 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷத்துக்கெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் பரவாயில்ல. என்கிட்ட ஐஆர்டி சர்டிஃபிகேட்டும் இல்லை, என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட நேம் லிஸ்ட் வந்து வர்றதுக்கு ரொம்ப வந்து கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐஆர்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை மேக்ஸிமம் வந்து வாங்கிறதுக்கு பாருங்கள் பிஃபோர் நமக்கு ப்ராக்டிக்கலுக்குள்ளே. சரி, இப்போ வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் லெட்டர், அதாவது ப்ராக்டிக்கலுக்கான கால் லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா
ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறவங்க 40 மார்க் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ 40 மார்க் இருக்கிறவங்களையுமே வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக 40 மார்க் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமமாக எவ்வளோ மார்க் இருந்தால் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 மார்க்கு கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு ப்ளஸ் ப்ரையாரிட்டி, ஏதாவது முதல் தலைமுறை பட்டதாரி இல்லை வந்து முன்னாள் இராணுவத்தினருடைய பிள்ளைங்க, அதுக்கப்புறமா நம்ம கொரோனாவில் ஏதாவது தாயையோ தந்தையோ இந்த மாதிரி இழந்தவங்க நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக படித்தவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலைக்கும் போகிறாங்க. எல்லாரோட எய்மும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கி ஆகணும் அப்படின்றது. அதுவும் வந்து இந்த போக்குவரத்து துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆண்களுக்கு இந்த வேலையை வாங்கிடணும், எப்படியாவது கவர்மெண்ட் டிரைவராக ஆயிடணும், கவர்மெண்ட்டில் கண்ட்ராக்டராக ஆயிடணும் அப்படின்றது அவங்களோட எய்மாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் உங்களுக்கு மார்க் வந்து குறைவாக தான் வரும். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவு தான் நமக்கு அதிகமாக வரும். கம்யூனிட்டியை பொறுத்தளவில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான மார்க் உள்ளவங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் குறைவான மார்க்கை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் 10th மட்டும் படித்தவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. மார்க்கை பொறுத்தளவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர எக்கச்சக்கமான மார்க்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகாது. ஸோ உங்களுடைய மார்க் வந்து இருந்தால் கண்டிப்பாக நான் ப்ராக்டிக்கல் போகேன் அப்படின்னா, ஜென்ரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 35 மார்க்கானால் நீங்கள் எடுத்தாகணும். ஜென்ரல் கேட்டகரி 30-35க்குள்ளே அந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆவீங்க. ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் நமக்கு 1:3 அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணாங்க. இந்த டைமும் வந்து அது மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு போஸ்டிங்க்கு, ஒரு டிரைவர் போஸ்டிங்னா 3 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 3 பேரில் யார் ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கை பொறுத்தளவில் நம்ம வந்து ஒரு 23 மார்க்கு வந்து உங்களுக்கு வருது. டோட்டலாக வந்து 23 மார்க் வருது. அதற்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. அதுவும் ப்ரையாரிட்டி முன்னுரிமைகள்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதற்கு குறைவான மார்க் வந்து உள்ளவங்க அப்படின்றது ஒரு 20-22 வந்து எடுத்திருக்கோம். அதற்கும் குறைவாக நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் போகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நமக்கு மாறுபடும். ஏன்னா காம்படிஷன்ஸ் வந்து அதிகம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 800க்கு மேலே தான் வந்து பாஸ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ எல்லாரையுமே ஃபில்டர் பண்ணும்போது வந்து நமக்கு கட் ஆஃப் மார்க் வந்து ஹையஸ்ட் மார்க்காக தான் வந்து வரும். இதற்கு கீழே வந்து மார்க் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் வந்து இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட மார்க் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.